ரூட் 45 ஹாலிடேஸ் 6 நைட் 7 நாள் பாரிஸு, நீங்கள் சுவிட்சர்லாண்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் ட்ராவல் அங்கே லோக்கல் இது எல்லாமே 5 ஸ்டார் இதில் உங்களுக்கு வந்து 1,49,945 ரூபா பர் பர்சனுக்கு வந்து பண்ணி தராங்க. செப்டம்பர் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மனசில் நிற்கிற மாதிரி மனசு நிறையிற மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஒரு யூகேயில் இருக்கிற ஒரு தமிழர் நடத்துகிற பிஸ்னஸ் இது. ஸோ உங்களுக்கு நிச்சயமான நல்லதை மட்டுமே அவர் பண்ணி தருவார். டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், டூரை என்ஜாய் பண்ணுங்கள். டிசி தாஸ் அண்ட் சந்திரா தேவதாஸ் அவர் லோகேஷ். இந்த ஃபார்ம் போச்சுன்னா ஃபார்மில் தான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, வாயில் ப்ரூவ் பண்ண முடியாது. அதே தான் ஒரு கூலி ஒரு டிபாக்கிள் தான், அது சின்னலாம் இல்லை, டிபாக்கிள் தான், ஒரு பிரச்சனை தான், அது ஒரு இதாச்சு. பட் தன்னை திருப்பி எழுப்பி நிற்கிறது இருக்குல்ல, அதை வந்து திருப்பி சினிமா மூலமே ப்ரூவ் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு சரியான கெத்து வேணும். அது லோகேஷ் வந்து பண்ணியிருக்கு அப்படி. ஏன்னா இது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், எல்லாம் கலாய்ன்னு கழிச்சிருப்பாங்க. உங்களுக்கு நடிப்பு வரல, அது வரல, இது வரலன்னு ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க. இது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு இருப்பாங்க, காசு இருக்கிற கொழுப்புன்னு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, ஒரே கட் எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு தன்னை நம்பி உள்ள பெட் பண்ணியிருக்காரு. அது அருண் மாதேஸ்வரன் வந்து அவ்வளவு அருமையாக அவரை வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. வெறித்தனமான நடிப்பு லோகேஷ். நடிகராக ஒரு 100 படம் நடித்தா என்ன நடிப்பு இருக்குமோ அதை அப்படி சும்மா நடிகர்னா அப்படி சும்மா அப்படி சிலுப்பிட்டு போயிட்டு சச்சக்குன்னு வெட்டுறது கிடையாதுங்க, கண்ணில் காமிக்கணும் இல்லைங்களா. சும்மா கருப்பணசாமி மாதிரி நிற்பா. அப்படி இன்டர்வல் பிளாக்கு முன்னாடியெல்லாம் ஒரு வதம் ஒன்று இருக்கும், அது கொலைன்னு சொல்கிற விட வதம். அந்த வதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவன் கருப்பணசாமி மாதிரி நிற்பார். இதில் அருண் மாதேஸ்வரன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் என்ன அப்படின்னா, அதற்கான நியாய தர்மங்கள் அப்படிங்கிறது, அதற்கான நியாய தர்மம், அவனுக்கு அவனது நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நியாய தர்மங்கள் எல்லாமே அந்த அறம் சார்ந்து மட்டுமே இருக்குது. அருண் வந்து பார்த்திங்கன்னா அறம் சார்ந்தே, சும்மா கொலைக்கு கொலை பண்ணுறான், சும்மா வந்து ஸ்க்ரீனுக்கு உனக்கு அட்ரினலின் பண்ணுறதுக்கு இல்லை. அவன் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்து இல்லை வந்து அக்கிரமம் சார்ந்து தான் இருக்கும். அந்த பழிவாங்கலாம் வந்து அதை ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காருங்க அருண் வந்து. அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரோஜா பூ மாதிரியே இருக்கும். அது ஒரு பாயிண்டில் தான் தெரியும் அது பிளாஸ்டிக் பூ அப்படின்ட்டு. அந்த பிளாஸ்டிக் பூ அப்படிங்கிறது தான் வாமிகா கபி. அதை ரெண்டையும் வந்து நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னாலே வாமிகா என்ன அப்படிங்கிறத உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும். வாடாத அத்தனை கசங்கல்களையும் தாங்கி வாடாமல் நிற்கும் பிளாஸ்டிக் பூ தான் வாமிகா கபி. அவங்க வந்து அந்த ஒரு இடத்துல ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஃப்ரீ ஆகிட்டு போயிட்டு வானத்தை பார்த்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே நின்றுட்டு ஒரு ஷாட் செமையாக இருக்கும். அதில் நின்று இப்படி பார்த்துட்டு அன்றைக்கி தான் அவங்க சின்ன வயசுலேருந்து அப்போ தான் முறையே அந்த சுதந்திரத்தை வந்து அனுபவிப்பாங்க. அதை பார்க்குறப்ப அந்த அந்த இடத்துல வந்து எனக்கு அனிருத் தான் ஞாபகம் வந்தார். அந்த கேரக்டரு அந்த போர்ஷன் அனிருத் தான் ஞாபகம் வந்தார். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அண்ட் சோலாக மியூசிக் பண்ணிவிட்டு கமர்ஷியல் குதிரைக்குள்ளே போகணுன்னே வேறு வழியே கிடையாது, அந்த குதிரையை பிடிச்சி ஓடியே ஆகணுன்ட்டு இந்த ஃபார்முலாக்கள், வியூஸு, இந்த கவுண்ட்ஸு, பிளாக் பஸ்டரு, ட்ரெண்டிங்கு, இதுக்கு பின்னாடியே அனிருத் ஓட வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஒரு பாயிண்டில் விட்றா எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக ஒன்று பண்ண முடிவு பண்ண தான் எனக்கு தெரிஞ்சு டிசி அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து மியூசிக் இல்லை, இது வந்து நட்பு. லோகேஷ் கனகராஜருடைய நட்பு தான் இந்த மியூசிக்கை பண்ண வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த படத்தை நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு கேட்டிங்கனாலே உங்களுக்கு கண்ணை திறந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை அனிருத் கொண்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு இதுவுமே சரிங்க, ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் அவர் வாசிச்சிருக்கிறதெல்லாம் இருக்குல்ல. கல்யாண மண்டபத்திலலாம் ஒரு மியூசிக் இருக்கும், நீங்கள் நிறைய அது பெரிய ஆல்பமே ஹிட்டு தான். பட் கல்யாண மண்டபத்தில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்கோர் போட்டிருப்பார். வெறித்தனமாக விளையாண்டு தாண்டாவ மாட்டியிருக்காருங்க அனிருத் வந்து இனி வந்து யாருமே அப்படி நீட்டி என்னையா இப்படி அப்படின்லாம் ஒன்றும் கேட்க முடியாது, கையை முறிச்சிருவோம் அப்படி, அது எங்களுக்கு தெரியும்டா உட்கார்றா அப்படின்றவர். அதை உட்கார்றா தான் இந்த படம் பிச்சு வீசிட்டார். அருண் மாதேஸ்வரர் அதே மாதிரி தான் கரெக்டாக மீட்டரா. சஞ்சனா வந்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்து பார்க்குற நான் மொதல் படம் இதுதான் நினைக்கிறேன். அது ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த கேக்குக்கு மேலே அந்த செர்ரி டாப்பிங் இருக்கும்ல, அதுதான் வந்து சஞ்சனா அப்படின்னு நினைக்கிறேன். அது கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தொடங்கி முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா அது கடைசி வரைக்கும் அந்த ஃப்ளேவர் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த படம் முடிகிற வரைக்கும் அவங்கள வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த அன்பு, அந்த ரிவெஞ்சுக்கான காரணம் அந்த அன்பு அப்படிங்கிறது, அந்த அன்பு அவ்வளோ சூப்பராக சஞ்சனா வந்து சொல்லியிருப்பாங்க. வாமிகாவுடைய உடல் மொழியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து ஒரு விலை மாதுவாக இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த படுக்கை இறக்கி கூப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போருக்கு போகிற வீரனோட பாடி லாங்குவேஜில் தான் போகும் அந்த அம்மா. ஏன்னா அது ஒரு குழந்தையிலே கடத்தி வரப்பட்டு தன் வாழ்க்கை சீரழிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அப்போது அதை விரும்பி பண்ணுறதில்ல, வேறு வழியும் இல்லை, வெளியில் போக முடியாது, கொண்டுருவாங்க. அப்போ அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து அந்த பூ வைக்கிறதுலேருந்து ஒரு
ஐயோ பிச்சிருச்சுங்க அந்த அம்மா வந்து வேற ஒன்று பண்ணிடுச்சுங்க. அந்த அந்த அவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிறப்போ லோகேஷ் எல்லாம் மறந்துட்டோம் நம்ம. அங்கே தாஸ் தான் தெரிஞ்சான். ஒரு 2 நிமிஷம் நினைக்கிறேன். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு வரும்போதே தாஸ் தான் வந்துட்டான். அங்கே லோகேஷ் கனகராஜுங்கிற இயக்குனரை காணோம். எங்களுக்கு பார்க்கவே முடியல. அவன் என்றைக்குமே அறம் சார்ந்து தான் இருப்பான். அவ்வளோ வயலண்ட்டான ஆள். அவன் எந்த இடத்துலையும் ஆனால் அறமாக தான் இருக்கணும், நியாயமாக தான் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு சரியாக இருக்கணும். இதோட அடிநாதம் என்னென்னா, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட அபலை பிள்ளைகள் என்ன ஆகும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து அருண்மாதேஸ்வரன் வந்து அந்த வாழ்க்கை தடம் போகிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லாங்க. அவங்க அப்பா கிட்ட ஒரு டைலாக், கஸ்தூராஜா ஐயா தான் வந்து அவங்க அப்பாவாக நடிச்சிருக்காரு. அதில் கேட்பார், டே நீ வந்து இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா நீ போயிட்டு வந்து உங்கள் சொந்தக்காரனை போய் வெட்டிடுவார் சின்ன வயசுலேயே. அப்படிங்கிறப்போ அப்போ சொல்லுவார் லோகேஷ், இல்லைப்பா நீ அங்கே வந்து எனக்கு இன்னும் அழுத்தி சொல்லியிருக்கணும், அம்மா இருந்ததுக்கப்புறம் நீ எனக்கு அழுத்தி சொல்லியிருக்கணும், படிப்பு தாண்டா முக்கியம்னு நீ அழுத்தி சொல்லியிருந்தேன்னா ஒரு வேளை என் வாழ்க்கை மாறி இருக்கும், இப்படி நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப எப்படி சொல்கிறது, மனசு ரொம்ப வலிச்சு சொல்லுவார். அதுதான் இந்த படமே. இது வந்து வன்முறை இருக்குது இந்த படத்தில். ஆனால் வன்முறை இந்த படம் ஊக்குவிக்கிற ஐடியாவே இல்லை. நட்பு, அறம், அதே மாதிரி இந்த சிஸ்டம் அரசாங்கம் அப்படிங்கிறது எவ்வளோ ப்ரூட்டலாக இருக்கும் அப்படிங்கிற அதோட கோர முகத்தை இப்போ இதில் காட்டுற எல்லா விஷயமே நிஜத்தில் நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இது. அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் வருது, அது எதுவுமே வல்கராக இல்லவே இல்லை. எந்த இடத்துலையுமே அது வல்கராக, அது ரொம்ப சரியாக, இது வந்து அடல்ட் படம்னாலும் அதுக்காண்டி வந்து சௌரியத்துக்கு கெட்ட வார்த்தை வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்க பேசலை. ஒரு நல்ல படம். இதில் என்ன அப்படின்னா, என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட அந்த மிஸ்ஸிங் பீஸை ஒவ்வொருத்தர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அருண்மாதேஸ்வரன் எப்பவுமே வந்து இன்னுமே டார்க்காக எடுப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே, பிளாக்கு, ஒயிட்டு இதில் விளையாண்டே இருப்பார். அவருக்கு அந்த கலரே பிடிக்காது. அப்போ லோகேஷனுடைய வருகை அப்படிங்கிறது கலர் சேர்த்துருக்குது. லோகேஷுக்கு அனிருத்துடைய வருகை வந்து கலர் சேர்த்துருக்குது. ஸோ இவங்க ஒவ்வொருத்தரோட மிஸ்ஸிங் பீஸை ஒவ்வொருத்தர் நிறைச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. அதுதான் இந்த படத்துடைய பியூட்டியே அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து காப்பாக ஒரு ரோல் பண்ணியிருக்கார் ஒருத்தர், மெயினாக பேர் தெரில, மன்னிச்சுக்குங்க, பின்னி பெடல் எடுத்துட்டார். அவர் அந்த வில்லன் வந்து அவ்வளவு மெனசிங்காக இல்லை அப்படின்னா இவருடைய ரிவெஞ்செல்லாம் அவ்வளவு நாம் வந்து ரசிச்சிருக்க மாட்டோம். அது அவ்வளவு கரெக்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டி கூட ஒரு ஃப்ரெண்டாக வர்றாரு, அவருடைய ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு வீசியிருக்கார். எல்லாருமேங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. திருப்பி சொல்கிறேன், இது ஒரு அடல்ட் படம். அங்கே போயிட்டு வந்து லவ்வோ திவோன்னு கத்தாதீங்க, இது வந்து அடல்ட்ஸ்க்கானது. அங்கே வந்து என்னென்னா ஒரு சினிமாவாக இந்த படம் வந்து பயங்கரமாக ஜெயிக்குது, உங்கள் மனசை வந்து நிரப்புது. தாராளமாக போய் இந்த படத்தை பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைவிங்காக இருக்கும், ஆனால் ஓவரால் படத்தை பார்த்தீங்கன்னா there are lots of high moments, you can enjoy it thoroughly. அதுக்கான எல்லா விஷயங்களையும் இந்த படத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. ஒரு மாதிரியான ஒரு லவ்வோடு வெளியில் வருவீங்க. அதுதான் வந்து இந்த டிசி, தாஸ் சந்திரா, அதுதான் வந்து இந்த டிசி அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 100க்கு வந்து 90 மார்க்கள் வந்து தருவேன். அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் இந்த டிசி. சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு அட்டகாசமான படத்தோடு வந்திருக்காங்க. இந்த அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாராட்டுகள். ஏன்னா இந்த படம் எழுத்தில் வந்து எவனும் நம்பியிருக்க மாட்டான், ஆனால் அதை வந்து செம்மையாக ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் தெரியல, ப்ரொடக்ஷனில் சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. பை த வே, இது வந்து ரோர் சவுத். இதோடைய இன்றைக்கி ஸ்ட்ரைப்டு டிஷர்ட்ஸ் எல்லாம் விட்டுருக்கோம். ஃபுல் ஹேண்ட், ஹாஃப் ஹேண்டு, பாக்கெட்டோட எல்லாமே விட்டுருக்கோம். 399 ரூபா தான் விலை. நல்லதை மட்டும் கொடுக்குறோம். யான்லேயே டை பண்ணது, ரொம்ப சூப்பராக ஹை குவாலிட்டியாக இருக்கும். வாங்கி போட்டு பாருங்கள். காலர் டிஷர்ட்ஸு நிச்சயமாக சொல்கிறேன், 1500 ரூபா காலர் டிஷர்ட்ஸ் என்ன இருக்கோ அதே குவாலிட்டியில் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.